2016ஆம் ஆண்டு ஐநா அரங்கில் உலகம் முழுக்க உள்ள தலைவர்களும் வரலாற்று மனிதர்களின் சிந்தனைகளும் ஒலித்த அந்த மேடையில் அன்று ஒரு மென்மையான பெண்ணின் குரல்தான் ஒலித்தது. அந்தக் குரல் மெலிதாக இருந்தாலும் அதில் இருந்த வேதனை, நெஞ்சை நொறுக்கும் உண்மை உலகையே உறைய வைத்தது. அந்தக் குரலின் பெயர் நாடியா முராத். அவள் ஒரு சாதாரண கிராமத்து பெண். ஆசிரியை ஆக வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்த 21 வயது யாசிடி சமுதாயத்தைச் சேர்ந்த பெண். ஆனால் 2014ஆம் ஆண்டு அந்தக் கனவு சிதைந்தது. ஈராக்கின் கொச்சா கிராமத்தை கைப்பற்றிய IS பயங்கரவாதிகள் ஆண்களையும் வயது முதிர்ந்த பெண்களையும் கொன்றுவிட்டு ஏராளமான பெண்களை கடத்திச் சென்றனர். நாடியா அந்தப் பெண்களில் ஒருத்தி. மொசுல் நகரத்தில் அவர்களை அடைத்து வைத்தனர். பாலியல் அடிமை என்ற பெயரில் நாடியா உட்பட பல பெண்கள் கொடுமைகளால் வீழ்த்தப்பட்டனர். நீதிபதியொருவன் என்னை வாங்கினான். பின்னர் வற்புறுத்தி என்னுடைய உடையை மாற்றினான். என் உடல் முடிகள் எல்லாம் சவரம் செய்யப்பட்டது. அன்றிரவு முதல் என்னுடைய வாழ்க்கை நரகமாக மாறியது என்று நாடியா திகிலுடன் பகிர்ந்தார். ஒவ்வொரு முயற்சிக்கும் தண்டனை, நிர்வாணப்படுத்தல், அடிக்கடி பலாத்காரம், மரணத்தை விட மோசமான நாட்கள் நாடியாவிற்கு ஆரம்பமாகின. ஒருமுறை தப்பிப் பிழைக்க முயன்ற நாடியா பிடிபட்டதும் 6 காவலர்களால் மயக்கம் வரும் வரை பலாத்காரம் செய்யப்பட்டார். பல இடங்களுக்கு விற்கப்பட்டும் அதேவிதமான கொடுமைகள் தொடர்ந்தன. ஒரு கட்டத்தில் பலாத்காரம் தவிர வேறு எதுவுமே அவளுடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் உதவியால் தப்பிய நாடியா உலகமே கேட்க வேண்டிய கதையை ஐநா மேடையில் சொல்லத் தொடங்கினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். 3000க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் உலக தலைவர்களை சந்திக்கிறார். என் கதை மட்டுமே என் ஆயுதம் என்று கூறுகிறார் நாடியா. நாடியாவின் குரல் ஒவ்வொரு மதவெறியால் அழிக்கப்பட்ட பெண்களின் குரலாக உள்ளது.